இப்ப நம்ம லோஹாகட் கோட்டையில நடந்த கொலைய பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண ட்ரெக்கிங் ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கு. இத பத்தின விவரங்கள பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஜூன் 18ஆம் தேதி 26 வயசு பூனே ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன் கெதான் அகர்வால் 400 அடி லோஹாகட் கோட்டையிலிருந்து கீழ விழுந்து செத்து போயிட்டாரு. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். அவங்களோட ஃபியான்சே சியா கோயல் அவர் குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது வழுக்கி விழுந்து இறந்துட்டதா சொல்லியிருக்காரு. இது ஒரு விபத்து அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டரும் ஆயிட்டு. ஆனா கேத்தானோட குடும்பம் இத ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஏன்னா, அந்த பையன் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ட்ரக்கர். இதுபோக அந்த சூழ்நிலையும் ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்திருக்கு. இத பத்தின விசாரணை நடந்திருக்கு. போலீஸு நெறைய சந்தேகப்படுற மாரி நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. மொதல்ல சியா நடந்ததுல ஏறக்கு மாறா நெறைய சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வழுக்கி விழுந்து இறந்ததா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் குடுக்கும்போது வழுக்கி விழுந்து இறந்ததா சொல்லியிருக்காங்க. 2வது ஃபோட்டோ எடுத்ததா சொல்லும்போதும், கேத்தானோட ஃபோன்ல எந்த ஃபோட்டோவும் இல்லாம இருந்திருக்கு. 3வது சிசிடிவில இவங்க 2 பேரையும் குல்லா பனியன் போட்ட ஒருத்தன் பின்தொடர்ந்து வந்திருக்கான். ஆனா கிளைமேட் அங்க 33°C. அந்த நேரம் யாரும் இந்த மாரி போட மாட்டாங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்னா, அந்த சியாவும், அந்த ஹூடி போட்டவன் சேத்தன் சௌத்ரி. ஆச்சரியப்படுத்துற விதமா 6 மாசத்துல 2000 ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. 238 மணி நேரமா பேசியிருக்காங்க. இதுல சில கால் வந்து 2, 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. இதுபோக டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல ஒருத்தர கொலை பண்றதுக்கு எப்படி அப்டின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. இது திடீர்னு கோவத்துல நடந்த கொலை கிடையாது. இது பிளான் பண்ணி பயங்கரமா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அட்டெம்ப்ட் மே 31ஆம் தேதி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. சியா கேத்தன லோஹாகத்துக்கு கூட்டு போய் அங்க தள்ளி விட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் தப்பிச்சு காப்பாத்திக்கிட்டான். சியா என்ன சொல்லியிருக்கா அப்டின்னா, பாம்பு பார்த்ததாவும், அதனால அவன காப்பாத்துறதுக்காண்டி தள்ளினதாவும் சொல்லியிருக்கா. 2வது அட்டெம்ப்ட் ஜூன் 4ஆம் தேதி சியா மறுபடியும் முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா கேத்தனோட அம்மா அவன போக விடாம தடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி. 3வது அட்டெம்ப்ட் ஜூன் 14ஆம் தேதி. சியா கேத்தன லோஹாகத்துக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணும்போது, மழை அதிகமா பெஞ்சிருக்கு. அதனால பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க. இது போக பாலிக்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போற வழியில கார்லயே கேத்தனோட பாஸ்போர்ட்ட குத்தி, கிழிச்சு வுமன்ஸ் வாஷ்ரூம்ல தூக்கி போட்டுட்டாங்க சியா. அந்த ட்ரிப்பே கேன்சல் ஆயிருச்சு. கடைசியா ஜூன் 18ஆம் தேதி சியாவோட பிறந்த நாளுக்கு 1 நாளுக்கு முன்னால கேத்தன லோஹாவத் கோட்டைக்கு ட்ரெக்குக்கு கூட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கா. அப்புறம் நடந்தது தான் பயங்கரமான விஷயம். சியாவும் சேத்தனும் கேஃபேல போய் பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. கேத்தன எங்க தள்ளி விடலாம் அப்படின்ற அந்த இடத்தையும் கரெக்ட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. ரகசிய சிக்னலையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த சிக்னல் குடுத்த உடனே அத தள்ளி விடணும் அப்படின்னு. சேத்தன் ஆரம்பத்திலே அந்த கோட்டைக்கு போயிருக்கான். சேத்தன் அவனோட ஃபோன அவனோட கடையிலேயே வச்சுட்டு போயிருக்கான். அந்த மலையில வச்சு சியா சிக்னல் குடுத்துருக்கா. சேத்தன் சேத்தன் கேத்தன கீழ தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டான். அப்புறம் சியா ஒரு கணவன இழந்த மனைவி மாதிரி பயங்கரமா சோகமா இருந்து நடிச்சிருக்காங்க. பிறந்த நாள்ல இறந்துட்டாலும் ஒரு நாடகத்த நடத்தியிருக்கா. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, சியாவுக்கு கேத்தன கல்யாணம் பண்ண விருப்பமே இல்ல. ஆனா கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கும் விருப்பம் இல்ல. ஏன் அப்டின்னா, அவ குடும்பத்தோட கௌரவம் போயிரும் அப்டின்னு நெனச்சிருக்கா. சேத்தன் என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, சியா வந்து ஓடி போற விருப்பமும் இல்லாம இருந்திருக்கா. அதனால கேத்தன கொலை பண்றது தான் ஒரே வழியா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்த அவங்க 2 பேத்துக்கும் 30, 40 வருஷமா பழக்கம் இருந்திருக்கு. இந்த கல்யாணத்த ஆரம்பிச்சது யாரு அப்டின்னா, சியாவோட அத்த தான். இவங்க 2 குடும்பமுமே பூனேல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்த சேர்ந்தவங்க. சியாவும், சேத்தனும் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. இவங்க மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பழிய மாறி மாறி அவங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டாங்க. கேத்தனோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு, விஷா அகர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னா, "அவளுக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல அப்டின்னா, முதல்ல ஆரம்பத்திலே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நாங்க நிப்பாட்டியிருப்போம்" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனோட அம்மா அவளுக்கு மரண தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு? இதுக்கு தீர்வு என்ன அப்டின்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி கேஸ்லாம் நடந்தா அத வேகமா தீர்த்து வைக்கிறது அரசாங்கத்தோட கடமை. ஏன்னா நீதி வந்து வருஷக்கணக்குல இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் மன உளைச்சல ஏற்படுத்தும். அதுபோக மக்களோட சைக்காலஜி பத்தின விழிப்புணர்வு வேணும். சைக்கியாட்ரிஸ்ட்டுகள்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, 20 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களோட மூளையில ப்ரீஃப்ரண்டல் லோப் அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுதான் மூளைய வந்து முடிவெடுக்க வைக்குது. இது போக ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமா அப்டின்றத முடிவெடுக்கிறதும் இந்த மூளையோட பகுதி தான். இது வந்து சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது 20 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு. அதாவது டீனேஜ் பருவத்தில இருக்கிறவங்களுக்கு. இப்ப இந்த விஷயத்துல
இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 238 மணி நேரம் யாரோ ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த முடிவு எடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாரி கிறுக்குத்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கா. இத பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவங்க கிட்ட விருப்பத்த கேட்டுட்டு எல்லாத்தையும் முடிவெடுக்கணும். ஸ்கூல், காலேஜ்ல இத பத்தின விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தணும். டீனேஜ் வயசுல இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா முடிவெடுக்க வச்சு பார்க்கணும். எங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குவோம்னு பெத்தவங்களே எல்லாத்தையும் முடிவெடுக்க வேண்டியது. இது போக இன்னும் டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ்ல இன்னும் முன்னேற்றம் வேணும். இந்த கேஸ்ல வந்து ஒரு ஹூடிய வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சுட்டாங்க. இது கொலை அப்படின்னு. ஆனா இந்த கேஸ்ல ஒரு வேள மாட்டாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. சர்ச் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபோன்லாம் வைஃபை இருக்கு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல தான் அவன் மாட்டிக்கிட்டான். அதனால ஃபோரன்சிக்ஸ இன்னும் நல்லா முன்னேற்றணும். இதுபோக சமூக பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. சமூக அழுத்தம்ன்றது. சியா வந்து இந்த கல்யாணத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அத விட கொலை பண்றது வந்து ஒரு ஈஸியான வழியா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கௌரவ வெறி பிடிச்ச ஒரு பணக்கார குடும்பத்த சேர்ந்த ஒரு பொண்ணு தான் இந்த சியா. இதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் ஒரு கேஸ பார்த்தோம். அதாவது கௌரவம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உயிர விட. அந்த பொண்ணோட அப்பா, அம்மா அந்த பொண்ண எப்படி என்னன்னு சொல்லி வளர்த்தாங்கன்னு தெரியல. இந்த அளவுக்கு கௌரவமா இருந்திருக்கு. இவங்களோட கௌரவத்துக்காண்டி இன்னொரு பையன் செத்து போயிட்டான். இதுல அந்த பையனுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணிடுங்க. பையனோ, பொண்ணோ ஆபத்தான இடத்துக்குலாம் போகாதீங்க. விபத்து மாதிரி நடக்கிற நெறைய பேட்டர்ன் எல்லாத்தையும் பாருங்க கவனமா. உங்கள கொலை பண்ற முயற்சியா கூட இருக்கலாம். இதுபோக விட்னஸ் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த சிசிடிவி எல்லாம் காணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுபோக கேத்தனோட சகோதரி, காவலாளிக்கும் இவரோட உயிருக்களுக்கும் ஆபத்து இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. பணக்கார பொண்ணு தான். இப்ப அந்த பணக்கார பொண்ணோட கௌரவத்த காப்பாத்த அந்த அப்பா கூட என்ன வேணா பண்ணுவாரு. அந்த பொண்ண வெளிய கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விட்னஸ பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப புதுசா கிடைச்ச தகவல் படி, போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சியாவும் கேத்தனும் 3 வருஷ பிளான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுபடி கேத்தன் கிட்ட இருந்து எவ்வளோ பணத்த வாங்க முடியுமோ அவ்வளோ பணத்த வாங்கி, சேத்தனோட வாழ்க்கைய முன்னேத்திட்டு, கேத்தன கொலை பண்ணிட்டு, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்ததுக்கப்புறம், கல்யாணம் பண்ணி வாழ்றது தான் எங்களோட நோக்கமா இருந்திருக்கு. கேத்தன் சியாவுக்கு ரூ. 1,00,00,000 கல்யாண ஷாப்பிங்குக்கு குடுத்துருக்காரு. ஆனா அத செலவு பண்ணாம, மொத்தத்தையும் சேத்தனுக்கு அவனோட தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண குடுத்துட்டா சியா. இந்த கேஸ பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தீர்வு ஒண்ணு தான். சமூகமும் இந்த கொலைக்கு ஒரு முக்கியமான காரணம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.